பிரைஸ் தி லார்ட். இயேசு ஏன் 2 முறை பலிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று 2 முறை மேற்கோள் காட்டினார் என்பதை பார்க்கலாம். தேவனுடைய இருதயத்தை பற்றியும் உண்மையான ஆராதனை அர்த்தத்தை பற்றியும் இயேசு கற்பிக்கும் போது 2 முறை ஓசியா 6:6 இடம்பெற்றுள்ள நான் பலிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று மேற்கோள் காட்டினார். ஓசியா இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாக இருந்தார். ஜனங்கள் ஆலயத்தில் பலிகளை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய இருதயங்கள் தேவனிடமிருந்து வெகு தொலைவில் இருந்தன. ஆகவே தேவன் ஓசியான் மூலமாக ஓசியா 6:6 அவள் கலந்து கொள்கிறார். பலிகள் அல்ல இரக்கத்தை தகன பலியை பார்க்கணும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன் என்று வெளிப்படுத்துகிறார். தேவன் பலிகளை நிராகரிக்கவில்லை, அதை நியாயப்பிரமாணத்தில் கட்டையிட்டிருக்கிறார். ஆனால் பலி சடங்காச்சாரங்கள் அன்பு நீதிமன்ற விசுவாசத்தை மாற்றும் பொழுது ஆராதனை வெறுமையாகிறது. அதுக்காகவே முதல் சம்பவத்தில் ஒரு முறை இயேசு வரி வசூலிப்பவர்களுடன் பாவிகளுடன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அப்படிப்பட்டவர்கள் பழகியதற்காக பரிசேயர் இயேசுவை விமர்சித்தார்கள். மத்தேயு 9:13 இயேசு அவர்களுக்கு பின்வருமாறு பதில் அளித்தார். பலிகள் அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்கள் அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்காக அழைக்க வந்தேன் என்றாரு. நீதி என்பது பலி சடங்குகளை கடைபிடிப்பதும் மற்றும் பாவிடமிருந்து பிரிந்து செல்வது என்று பரிசேயர்கள் நினைத்தார்கள். அவர்கள் இரக்கம் காட்டுவதற்கு பதிலாக பாவிகளை வெறுத்தார்கள். சடங்குகளையும் அதாவது பலிகளையும் சரித்தன்மையை விட மக்களிடம் இரக்கத்தையே தேவன் மதிக்கிறார் என்பதை காட்டும் விதமாக இயேசு ஓசியா 6:6 சுட்டி காட்டுகிறார். ஆகையால் பாவிகளை தவிர்ப்பதற்கு பதிலாக அவர்களோடு சேர்ந்து சாப்பிட்டு மன்னிப்பது மூலம் இயேசு இரக்கம் காட்டுகிறார். 2வது முறையாக இயேசுவின் சீஷர்கள் ஓய்வு நாளில் தானியத்தையும் பறித்து சாப்பிட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் பசியாக இருந்தார்கள். பரிசேயர்கள் அவர்கள் சட்டத்தை மீறுவதாக குற்றம் சாட்டினார்கள். இயேசு மத்தேயு 12:7 பின்வருமாறு பதில் அளித்தால் பலிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று அறிந்தீர்கள், ஆனால் குற்றமில்லாதவர்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள் என்று சொன்னார். சீஷர்கள் இங்கே குற்றமற்றவர்கள் என்று விவரிக்கப்படுகிறார்கள். சீஷர்கள் தானியங்களை பறித்தனர், ஆனால் அது திருட்டல்ல என்று பழைய ஏற்பாடு தெளிவாக விளக்குகிறது. பரிசேயரின் பிரச்சனை என்னவென்றால் அது ஓய்வு நாளில் செய்யப்பட்டது. அது மாத்திரமில்லாமல் மிஷ்னாவில் குறிப்பிடப்பட்ட வாய்மொழி சட்டம் ஓய்வு நாளில் தடை செய்யப்பட்ட 39 வகையான வேலைகளில் பட்டியலிடப்பட்டது. அதோடு இந்த வேலையும் இணைக்கப்பட்டுள்ளது. எனவே அவர்கள் கண்ணில் தானியத்தை பறித்து சாப்பிடுவது வேலை என்று கருதப்பட்டது. இயேசு தம்முடைய சீஷர்களை ஆதரித்து கண்டிப்பான சட்டத்தை கடைபிடிப்பதை விட மனிதன் தேவையை பூர்த்தி செய்வது முக்கியமானது என்று கூறுகிறார். பலிகளே அல்லது வெளிப்புற மதத்தை விட தேவன் இரக்கத்தை அன்பு மற்றும் நீதியை மதிக்கிறார் என்ற ஒரே உண்மையை வெளிப்படுத்துவதற்காக இயேசு 2 முறை வெவ்வேறு இடங்களில் ஓசியா 6:6 மேற்கோள் காட்டுகிறார். எனவே அன்பு இல்லாத ஆராதனை அர்த்தமற்றது. மற்றவர்களிடம் இரக்கம் காட்டுவதை நாம் புறக்கணித்தால் பாடலை பாடுவதும் ஜெபிப்பதும் உபவாசம் இருப்பதும் ஆகியவை மதிப்பை இழந்து போகின்றன. ஆமென்.